எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சேலமில் நடந்த டிஎன்பிஎல் கிரிக்கெட் மேட்ச் தான் பார்க்க போயிருந்தோம். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வர்சஸ் லைக்கா கோவை கிங்ஸ் மேட்ச் நடந்துச்சு, அதை பார்க்க போயிருந்தோம். ஃபஸ்ட்டு மேட்ச் 2024 டிஎன்பிஎல் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்க்க போயிருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம நத்தத்துலேயும் போய் கிரிக்கெட் பார்த்தாச்சு, கோயம்புத்தூரில் பார்த்தாச்சு. சரி, ஒரு மேட்ச் இங்கே சேலம் கிரவுண்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நம்ம பகல்லையே போகணும்னு நினச்சேன். ஏன்னா கிரவுண்ட் சுற்றிலும் மலை இருக்கும், கிரவுண்டு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பகல்லையே போகலான்னு தான் கிளம்புனோம். ஆனால் நம்ம போக போக பார்த்திங்கன்னா சரியான மழை, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அங்கே ரீச் ஆகிறதுக்கே மணி 7:30 ஆயிடுச்சு. ஆனால் நல்ல வேளை நாங்கள் போகிற அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக ஸ்டேடியத்துக்கிட்ட மட்டும் மழை பெய்யலை. அதனால் நம்மளால் போய் மேட்ச் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல கார் பார்க்கிங்லாம் நல்லா பெருசாக இருக்குது. அது இல்லாமல் கிரவுண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட்டுங்கிறதுனால அந்த சுற்றி இருக்கிற அந்த மலையெல்லாம் பார்க்க முடியாமல் போச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருவேளை இந்த கிரவுண்டுக்கு மேட்ச் பார்க்க போனீங்கன்னா சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா ஹைவேலே இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பக்கம் இருந்து நம்ம போனோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நேராக சேலம்னு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க மேப்பில். சேலம் போட்டுட்டு அப்புறமாட்டி ஸ்டேடியம் போட்டிங்கன்னா பக்கத்தில் போயிடலாம். நீங்கள் இங்கேருந்தே ஸ்டேடியம்னு சர்ச் பண்ணிங்கன்னா போகிற வழியில் ஏதோ ஒரு இடத்துல காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருது. அது பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போனோம். அதனால் கரெக்டாக நீங்கள் பார்த்து சேலம்னு சர்ச் பண்ணி போய் அங்கேருந்து நீங்கள் ஸ்டேடியம் போங்க. நாங்கள் வந்துவிட்டோம். டிக்கெட் ரேட்லாம் ரொம்ப கம்மி தான், 200 ரூபா தான். நாங்கள் வந்தோம், கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கே, மேட்ச் நடக்குமா இல்லையான்னு நினச்சோம். நல்ல வேளை கரெக்டாக மழை நின்றுச்சு. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி கார் பார்க் பண்ணோம். ரொம்ப செக்யூரிட்டிலாம் இல்லை. வந்தோம், டிக்கெட்ஸ் பார்த்தாங்க, செக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே விட்டாங்க. உள்ளே வந்தோடனே இப்போ எப்போயுமே ஸ்ட்ரெயிட்டில் இருந்து பார்த்தா தான் கிரிக்கெட் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தடவை போனது ஒரு மைனஸ் தான், நமக்கு சைடில் இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்னா லாஸ்ட் 2 ஓவர் வரைக்கும் போச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபயரான மேட்சாக இல்லை. எல்லா பிளேயர்ஸுமே ரொம்ப ஸ்லோவாக, ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாகவே விளையாடிட்டாங்க. இப்போ ஜெகதீசன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 22 பாலுக்கு 16 ரன் தான் அடிச்சாப்புல. நம்ம 22 பாலுக்கு ஒரு 30-35 ரன் அடிப்பாப்புல அப்படின்னு நினச்சோம். அது மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அப்ரஜித் நல்லா விளையாண்டாப்புல. அப்ரஜித் 26 பாலுக்கு 39 ரன் அடிச்சாப்புல. மேட்ச் நல்லா இருந்துச்சு. எங்கள் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டை நம்ம அண்ணன் ஆடிட்டு இருக்காரு பாருங்க. பிரிச்சே விட்டார். காமெடினா ஐயோ, சிரிச்சு ஒரே காமெடி. ரொம்ப மொக்க காமெடிலாம் இல்லைங்க, நல்லா காமெடி பண்ணார். அங்கே ஒரு பையன் ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். 5ஆம் நம்பரு போய் 6ஆம் நம்பரை வர சொல்லு அப்படிங்கிறாப்புல. பெரியசாமி பந்து போட வந்தாப்புல. உடனே இங்கேருந்து பெரியசாமி மெதுவாக பந்து போடியா, அவங்க ஏற்கனவே அடிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு 140 ரன்னாவது வரட்டும் அப்படிங்கிறாரு. அப்புறமேட்டு அந்த ஸ்பான்சரை பற்றி விளம்பரம் வர்றப்பெல்லாம் ஸ்பான்சரை பற்றிலாம் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறாரு. ஐயோ, சரியான காமெடி அவர் கூட. அப்புறம் எங்கள் பக்கத்தில் மணிமாறன் சித்தார்த்து ஃபீல்டிங்க்கு நின்றுட்டு இருந்தாப்புல. அவர் செம்ம கலாய்க்கிறாப்புல. சித்தார்த்து, நான் 50-100 தர்றேன், எங்கிட்ட கொஞ்சம் திரும்பி பார்ப்பா அப்படிங்கிறாப்புல. அப்புறம் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கிறாப்புல. அந்த பையன் பாவம் அங்கிட்டு ஃபீல்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்காப்புல. செம்ம ஓட்டு, சுற்றிலும் உட்காந்துருக்கவங்க எல்லாம் ஒரே சிரிப்பு, சரியான சிரிப்பு. ஒரு 150 ரன்னாவது அடிங்க, என் முன்னாடி இல்லாட்டி வீட்டில் உள்ளே விட மாட்டான் அப்படிங்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அவர் கூட. அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபுல்லாகவே அவர் எங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப அவர் எங்கே போனார்னே தெரியல, ஆளே காணோம். அதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு மேட்ச். ஆனால் ரொம்ப ஸ்லோ தான், யாரும் அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பசங்கள்லாம் விளையாடுறாங்கல்ல. ரொம்ப பெரிய பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் பிளேயர்ஸ் யார் இருந்தால் என்னைக்குன்னா ஜெகதீசனு, அப்புறம் மணிமாறன் சித்தார்த்து, பாபா அப்ரஜித் இருந்தாப்புல, அப்புறம் நம்ம ஷாருக் கான் விளையாண்டாப்புல. ஷாருக் கான்லாம் ரொம்ப எதிர்பார்த்து போனோம், இன்றைக்கி நிறையா பண்ணுவாப்புலான்ட்டு. ஷாருக் கான் விக்கெட்டும் எடுக்கல, ஃபஸ்ட் டவுனே இறங்கி டக்குன்னு வந்தவுடனே ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டாப்புல. போச்சு, அது பார்க்கவே முடியல. அப்படியே ஷாருக் கான் 2-3 6 அடிச்சிருந்தா ஜாலியாக இருந்திருக்கும். நம்ம ஆளுங்க ஆட்டத்தை பார்த்திங்கன்னா இல்லைங்க, இந்திய குடிமகன்கள் ஆட்டம் எந்த பாட்டு போட்டாலும் ஆட்டம் தான், செம்ம ஆட்டம் ஆடுறாங்க. இவங்க ஃபீல்டர்ஸ் நிற்கிறாங்களாங்க, பக்கத்துலேயே நிற்கிறாங்கல்ல, இங்கேருந்து எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஜாலியான கமெண்ட்ஸ் தான், அதுக்கும் அந்த ஃபீல்டர்ஸும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஐபிஎல் ரொம்ப சூப்பராக நடக்குது. அதே மாதிரி டிஎன்பிஎல்லும் ரொம்ப அருமையாக நடத்துகிறாங்க. அதாவது எதுவுமே நம்ம குறைய சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ க்ளீனாக நீட்டாக எல்லாமே நல்லா ஆளுங்க நிறையா போட்டு நல்லா பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், ஏதோ கமெண்ட்ஸ் பண்ணுறாரு, என்னமோ சொல்கிறாரு பாருங்கள். என்ன அது, நீ சும்மாரியா, அவன் ஏற்கனவே அடிக்க மாட்டேங்கிறான், இதில் பெரியசாமி வேறு பந்து போட வர்றான்னு சொல்கிற அப்படிங்கிறாரு. ஐயோ, நம்ம ஸ்டேடியம் பார்த்திங்களா இல்லையா, செம்ம அழகாக இருக்குது. நாங்கள் போயிருந்தப்போ ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருந்துச்சு, ஏன்னா மழை பெய்யறதுனால மேட்ச் நடக்காதுன்னு நினச்சிட்டு யாரும் வரல போல். அப்புறம் நேரம் ஆக ஃபுல்லாகிடுச்சு, ஸ்டேடியமே ஃபுல்லாகிடுச்சு. அது இல்லாமல் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி இந்த ஸ்கூல் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனே ஒதுக்கி போயிருக்காங்க அந்த ஆப்போசிட்டில். அங்கே பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே தான் இருந்துச்சுங்க. அந்த ஒரு 4 மணி நேரம் மேட்ச் நடந்துச்சுன்னா 4 மணி நேரமும் கத்திக்கிட்டு தான் இருந்துச்சுங்க பிள்ளைங்க. அவ்வளோ எனர்ஜியாக, அவ்வளோ சூப்பராக
நல்லா ஒரு நம்ம ஸ்டேடியம்னா சவுண்டாக இருந்தால் தானே நல்லாயிருக்கு. இப்படி அமைதியாக உட்காந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதுமாதிரி கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நம்ம பக்கத்துலேயே கேமரா கொண்டு வர்றாங்க. கரெக்டாக ஆளுங்க தான் கொண்டு வராங்க. அந்த ஷோல்டரில் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ஆளுங்க கொண்டு வர்றாங்க. நம்மளை காட்டுறப்ப நம்ம கற்றுனோம்னா அது டிவியில் வருது. அது எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷம் தானே. டிவியில் நம்ம வர்றோம் அப்படின்னா எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து லைக்கா கோவை கிங்ஸ் தான் பண்ணாங்க. 141 ரன் தான் அடித்தாங்க. 141 ரன் அடித்தாங்க. நம்ம நினச்சோம் சென்னை வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஜெகதீசன் இருக்காப்புல, அப்ராஜித் இருக்காப்புல, எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு நினச்சோம். சரி 141 தான் அடித்தாங்க. ஒரு 160 170 நல்ல பெரிய மேட்சாக நல்லா இருக்குமேன்னு பார்த்தோம். சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வெளியில் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே அந்த ஒரு 20 நிமிஷம் கேப் இருக்குல்ல, 1/4 மணி நேரம், அதில் நம்ம பாத்ரூம்லாம் போகிறதுக்கு பாத்ரூம்லாம் க்ளீனாக ஏதோ டெக்னாலஜியாக வச்சுருந்தாங்க. ஏதோ பெரிய பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, சுற்றிலும் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் டெக்னாலஜியாக வச்சுருந்தாங்க. வெளியில் வந்து கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இந்த வெயிட்டை அடிக்கிறது, அப்புறம் இந்த கையில் குத்துறது, அந்த மாதிரி என்னென்னமோ கேம்ஸ் எல்லாம் இந்த பாருங்கள், அந்த கூடரமாக இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு கேம்ஸ் தான். அது எல்லாமே கொஞ்சம் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் ஃபுட்டெல்லாம் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. கசாமுசான் இருந்துச்சு, ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படிலாம் இல்லை. நாங்கள் வெஜ் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரேட்டு ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. வெஜ் நூடுல்ஸும் அந்த பெரிய பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், பெருசாக இருக்கும் பாருங்கள் நீளமாக, அதில் பேக் பண்ணி இருந்துச்சு. அதுவே 90 ரூபாயோ 100 ரூபாயோ தான் போட்டாங்க. அது கரெக்டான ரேட்டு தான். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் எல்லாமே ஓரளவு எல்லாமே ரேட்டெல்லாம் ரொம்ப நியாயமாக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அது என்னது, டிக்கெட்டே 200 ரூபா தான். கார் பார்க்கிங்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதனால் நல்லா நடத்துகிறாங்க. நமக்கு வந்து டிஎன்பிஎல் வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இப்போ நத்தத்துலேயோ, கோயம்புத்தூர்லேயோ, இல்லை சேலத்துலேயோ, திருநெல்வேலியிலையோ, சென்னையிலையோ எங்கே நடந்தாலும் நம்ம போய் ஒரு நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்ம போய் பார்க்குறது, இவ்வளோ க்ரௌட்ஸ் வர்றாங்க, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டு வளர்கிறது தானே. இப்போ வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஜெகதீசன் 22 பாலுக்கு 16 ரன்னு, அவர் 35 ரன்னு, பாக்கியெல்லாம் ரஞ்சன் பால்னு ஒரு பையன் 40 ரன் அடித்தாப்புல. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக விளையாண்டாப்புல. இங்கே பாருங்கள், மணிமாறன் சித்தார்த்து நிற்கிறாப்புல, நம்மக்கிட்ட தான் நிற்கிறாரு. அது மாதிரி ஒரு ரஞ்சன் பால்னு சொல்லி 40 ரன் அடித்தார். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக விளையாண்டதுனால கடைசியில் அவங்களால ஜெயிக்க முடியல. லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும் அப்படின்னு வந்துருச்சு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ பாருங்கள், இப்போ கடைசி 2 ஓவர் ஓடிக்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி ஓவர்னு நினைக்கிறேன். இது கடைசி ஓவரில் 2 பாலுக்கு 14 ரன்னோ 16 ரன்னோ அப்படின்னு தேவை இருந்துச்சு. அது 2 பாலும் சுற்றி பார்த்தாங்க, முடியல. லாஸ்ட் பாலுக்கு ஒரு ரன்னோ 2 ரன்னோ ஓடினாங்க. நம்மளும் வந்து போனது வந்து கோயம்புத்தூர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு தான் போனோம். நம்ம ஆக்சுவலாக கோயம்புத்தூர் சப்போர்ட் தான் போனோம். நம்ம சேப்பாக் சூப்பர் கில்லி சப்போர்ட்டர்ஸ் கிடையாது. லைக்கா கோவை கிங்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணோம். அது மாதிரி லைக்கா கோவை கிங்ஸ் தான் ஜெயிச்சிச்சு. அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, ஜாலியாக கத்திட்டு ஆட்டம் போட்டு சூப்பராக வந்தோம். இங்கேருந்து கிளம்புறப்பே பார்த்திங்கன்னா மணி 11:30 ஆகி போச்சு. ஏன்னா மழைனால கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிச்சு மேட்ச்சு. 11:30 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு நாங்கள் திருப்பூர்லேருந்து போயிருந்ததுனால ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நைட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2:30 3 மணிக்கு வந்து சேர்ந்தோம். கரெக்டாக மேட்ச் முடியுது, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த நத்தம் இருந்தாலும் சரி, சேலம் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் இருந்தாலும், திருநெல்வேலி இருந்தாலும் கண்டிப்பாக டிஎன்பிஎல் மேட்ச் நடந்துச்சுன்னா ஜாலியாக போய் பாருங்கள். குடும்பத்தோடு போங்க. நல்ல செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். உள்ளே போனீங்கனாலே பாட்டு, டான்ஸு, இந்த மாதிரி கமெண்ட்ஸு, கிரிக்கெட்டும் பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் போய் இந்த டிஎன்பிஎல் பார்த்துட்டு வாங்க. நம்மளும் அப்படியே வண்டியை கிளப்போம். வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கார் பார்க்கிங் பார்த்திங்களா, நம்ம கார் அங்கே நிற்கும். கார் எடுத்துகிட்டு நானும் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு ஊரை பக்கம் போய் சேர்றேன். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.